நாம பார்க்க வேண்டியது இது மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமாக ஊழலை லீகலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை பொதுமக்கள் தான் தட்டி கேட்க வேண்டும், வேறு எதிர்கட்சி அரசியல்வாதிகள் கூட கேட்க மாட்டார்கள் என்பதுதான் நிலவரம். பேசிக்கலா நீங்க ஒரு அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்ற இந்த கேஸ்ல அதிகபட்சமாக பாஜகவுக்கு கிடைத்த தொகை என்பது 6,987 கோடி. இதுக்கு முன்னாடி காக் ரிப்போர்ட்ல ஒரு 7-8 ஸ்கீம்ல அரசாங்கத்துக்கு 7.5 லட்சம் கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பிஜேபி அரசாங்கம் அப்படின்னு காக் ரிப்போர்ட்ல சொன்னாங்க. ஒரு ரோடு போடுறதுக்கு 10 கோடி ரூபான்னா அதை 300 மடங்கு அதிகப்படுத்தி, 3 மடங்கு அல்ல 300 மடங்கு அதிகப்படுத்தி போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்களை காட்டியிருக்கிறாங்க. அப்ப அந்த 7.5 லட்சம் கோடி என்பது எவ்வளவு பிரம்மாண்டம். அதை ஒப்பிடும்போது இது ஒண்ணுமே இல்லை. இந்த தொகை மிக சிறிய தொகை. அந்த தொகையே பெரிய அளவில் பேசப்படலை. 2Gல 1.25 லட்சம் கோடி பெரிய அளவில் பேசப்பட்டது. 7.5 லட்சம் கோடி அதுவும் காக் ரிப்போர்ட் சொல்லிட்ட பிற்பாடு பெரிய அளவில் பேசப்படலாம். சரி, இப்ப நம்ம அந்த தேர்தல் பத்திரம் ஸ்கீமுக்கே வருவோம். இவங்க ரொம்ப கிளியரா சொன்னாங்க, எத்தனை விதமான நிர்வாக சட்டங்கள் எல்லாத்தையும் உடைச்சி எரிந்து தகர்த்து எரிந்து திருட்டுத்தனத்தை ஊழலை லீகலைஸ்டு பண்ணக்கூடிய ஒரு பிடிவாதத்தோடு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை காங்கிரஸ் எதிர்த்திருக்கணுமா இல்லையா? இந்தியாவை 50 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சி இதை கடுமையாக எதிர்த்திருக்கணுமா இல்லையா? இதற்கு முன்னாடி நிர்வாகத்தில் பங்கு பெற்ற கட்சிகள் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட முக்கியமான இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் எதிர்த்திருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக எதிர்த்திருக்க வேண்டும். பெரிய தப்பு, இதை பண்ணாதீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. ஏன் சொல்லல? ஏன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்க பார்க்கும்போது இதில் முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம். இதுல பண்ண போற ஊழல்ன்றது ஒரு முக்கியமாக அந்த கட்சி தலைமை, ஒரு கட்சி தலைமைக்கு பல அமைச்சர்களை நியமிக்கிறாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சரை நியமிக்கிறாங்க. ஒவ்வொரு துறையில இருக்க அமைச்சருமே பெரிய அளவில் ஊழல் பண்றாரு. ஒரு நெடுஞ்சாலைத்துறை ஒரு மந்திரிக்கு கொடுக்குறாங்க, அவர் பெரிய அளவில் ஊழல் பண்றாரு. சுகாதாரத்துறை ஒரு மந்திரிக்கு கொடுக்குறாங்க, அவர் மருந்து மாத்திரை கொள்முதல் பண்றதுலேருந்து எல்லாத்துறையும் ஊழல் பண்றாரு. அதே மாதிரி மின்சாரத்துறையை கொடுக்குறாங்க, மின்சார கொள்முதலில் பெரிய அளவில் ஊழல் பண்றாரு. இவங்க செய்யக்கூடிய ஊழலில் பெறக்கூடிய பணம் கட்சி தலைமைக்கு சரியாக சேருவதில்லை என்ற குறை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிறது. நல்லா கவனிங்க. எல்லாரும் ஊழலை அடிக்கிறீங்க, கட்சி தலைமைக்கு என்னடா கொடுக்குறீங்க, சரியா சேர மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. அதனால ஜெயலலிதா இருக்கும்போது சென்ட்ரலைஸ்டு பண்ணாங்க. எந்த மந்திரியும் ஃபைல கூட பார்க்கக்கூடாது, ஐஏஎஸ் அதிகாரி தான் பார்ப்பாரு. எல்லா பேரங்களும் அவங்க பேசி முடிச்சுக்குவாங்க. நீங்க கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு கொடுங்க, நான் உங்களுக்கு பங்கு தர்றேன். இப்படி ஜெயலலிதாவால் லீகலைஸ் பண்ண முடிஞ்சது. இந்தியாவிலேயே அவங்க ஒருத்தவங்க தான் பண்ணாங்க. அது இப்போ ஸ்டாலின் ஃபாலோ பண்றாரு. இவங்க 2 பேரும் தான் இந்தியாவில் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பிஜேபியால பண்ண முடியல, காங்கிரஸால பண்ண முடியல. இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக மினிஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இப்ப அந்த ஸ்கீம் இதை நீ எனக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி கொடுத்துரு என்று அவர்கள் கட்சிக்கு வரக்கூடிய டொனேஷன்களை வாங்குவதற்காக இதை பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் எல்லா கட்சியுமே இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று. அடுத்ததாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது மிக மிக குறைவான தொகை. என்ன அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க.
இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு பெரிய கட்சி செலவு பண்ணக்கூடிய தொகை என்பது 80 முதல் 100 கோடி. இந்தியாவில் 543 தொகுதியை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சிக்கு எவ்வளவு செலவு இருக்கும்னு யோசித்து பாருங்க. அப்ப இது தேர்தல் காலத்துக்கு மட்டுமே இவ்வளவு செலவாகுது. தினசரி பல்வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ், கூட்டங்கள் போடுவதற்கு, தொண்டர்களை சேர்ப்பதற்கு, பல்வேறு விதமான செயல்பாடுகளை நடத்துவதற்கு பெரிய லெவலில் ஃபண்டு அவங்களுக்கு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு திட்டத்திலையுமே அவங்க பணம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு திட்டத்திலையுமே பணம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. மதிய உணவில் ஒரு இலவச முட்டை கொடுக்குற ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த இலவச முட்டை கொடுக்குற திட்டம் ஒரு நாளைக்கு 80 லட்சம் முட்டைகள் கொள்முதல் பண்றாங்க. அந்த 80 லட்சம் முட்டைகளையும் மார்க்கெட்ல முட்டை என்ன விலையோ அதை விட 1.25 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்து கொள்முதல் பண்றாங்க. நீங்க இதை நீங்க நான் சொல்றது பொய்யான்றதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆடியோ ஆக்ட்ல போட்டு கேட்டு செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்ல என்ன ரேட்டு இவங்க பிக்ஸ் இருக்குது, இவங்க என்ன ரேட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஒரு நாளைக்கு 80 லட்சம் முட்டைகள் வாங்கும்போது ஒரு நாளைக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளவு? கிட்டத்தட்ட 1 கோடி ஆகுதான். அப்ப ஒரு வாரத்துக்கு 5 நாளுக்கு மேனிக்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு யோசித்து பாருங்க. இது மாதிரிதான் ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊழல்கள் பழகி போய்விட்டது. இதை கேள்வி கேட்பதற்கான மனநிலை கூட மக்கள் இழந்துட்டாங்க. இதை பத்தி நீங்க இதுல எத்தனை பேர் அறம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அறம்னு பத்திரிகையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இணையதள பத்திரிகையா? 2, 3, 4, 5 சார், நீங்களாம் படிச்சது இல்லையா? ஏன் கை தூக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியறதுக்காக கேட்கறேன். தான் இவங்களாம் ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஒவ்வொரு ஊழலையும் வெகுஜன பத்திரிகைகளால் மறைக்கப்பட்ட எல்லா ஊழல்களையும் நான் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சமூகத்தில் ஒரு அறச்சீற்றம் உருவாக மாட்டேங்குது. இவரும் பாருங்க, தொடர்ச்சியாக வெளிப்படையாக பேசுறாரு. இவர் பேசினா அந்த பேட்டியை மட்டும் போடுறாங்க, அதோட அந்த விஷயத்தை விட்டுறாங்க. அதுவும் கூட ஒரு சில பத்திரிகைகள் மட்டும்தான் கேரி பண்றாங்க. பல பத்திரிகைகள் இந்த செய்தி வந்திருக்கே, இந்த செய்தியை மேலும் தோண்டி எடுத்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணி ஒரு டீட்டெயில் ஸ்டோரி பண்ணி அதை பிரசன்டேஷன் பண்ணலாம்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க? 2G விவகாரத்தை எத்தனை பத்திரிகைகள் பேசினாங்க, பக்கம் பக்கமா எழுதினாங்க, தொடர்ந்து எழுதினாங்க. போற இடங்கள்லாம் பல பேர் மீட்டிங் போட்டு பேசினாங்க. எவ்வளவு பேச்சு ஓயாம. கிட்டத்தட்ட 2 மாசமா எங்க திரும்பினாலும் 2G ஊழல் தான் காதல கேட்டது. ஞாபகம் இருக்குங்களா? அப்படின்னும் போது இது ஏன் பேசப்படல? இதுக்கு யாருக்காவது விடை சொல்ல முடியுங்களா? நீங்க விடை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சல்யூட் பண்றேன். அவங்கள யாருக்காவது ஐடியா கிடையாது, இதுக்கான விடை கிடைக்கிறதா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் மிகப்பெரிய கிரேட் தான். நான் உங்களை கொண்டாடுவேன். சொல்ல முடியுமா பாருங்க. அதை விட பெரிய ஊழல் தானே பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி. தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியோ ஆக்டிவிஸ்ட் 81 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில். 10 ஆண்டு பிஜேபி ஆட்சியில் எத்தனை பத்திரிகைகள் இது எழுதுனாங்க? எவ்வளவு பேர் இதை கேள்வி கேட்டாங்க? ஒரு சிறிய பத்திரிகையான அறம் தொடர்ந்து 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 கவனப்படுத்திக்கிட்டே இருக்கு. பிஜேபி ஆட்சியும் கவனப்படுத்துறேன். இங்க திமுக ஆட்சி பிஜேபி ஆட்சியோட கள்ள உறவு வைத்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இங்க டாஸ்மார்க்ல உற்பத்தி செய்யக்கூடிய மதுபானங்கள் நேரடியாக பாருக்கு கொண்டு போகப்படுகிறது. இதுல வச்சு கணக்கு எழுதப்படாமல் குடவுன்ல கொண்டு போய் டாஸ்மார்க்ல கணக்கு எழுதப்படாமல் நேரடியாக கொண்டு போய் விற்ற வகையில் ஒரு வருடத்திற்கு மட்டும் 1 லட்சம் கோடி ஊழல் நடந்தது என்று பிஜேபியினுடைய நட்பு கட்சியான பாமக கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாக பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஒவ்வொரு வருடமும் 1 லட்சம் கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் அப்படின்னு அவர் பேசினாரு. ஏன் பிஜேபி கண்டுக்கல? அரவிந்த் கெஜ்ரிவால் 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாருன்னு நீங்க கைது பண்ணி போட்டீங்கல்ல, ஏன் திமுகவை நீங்க டச் பண்ணல?
நீங்க செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்கல்ல, ஒரு கேஸ், ஒரு சின்ன ஒரு வரி டாஸ்மாக் ஊழலும் பண்ணார் இவர், அதுக்காக தான் கைது போட்டுருக்கணும் இல்லையே. போன ஆட்சியில் 1.5 கோடி ரூபா அவர் ஊழல் பண்ணியிருக்காரு, அதுக்காக தான் கைது பண்ணியிருக்காங்க. இந்த டாஸ்மாக் தொடர்பாக அவரை கைது செய்யவில்லை, அவர் மேல் எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. அப்ப ஊழல் செய்வதில் எல்லா கட்சிகளும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். முகங்கள் தான் வேறுபட்டிருக்கிறது. திமுக, பாஜக, அதிமுக, காங்கிரஸ் என்று முகங்கள் தான் வேறுபட்டிருக்கிறது, சின்னங்கள், பேனர்கள் தான் வேறுபட்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரியான தன்மையில் தான் இருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு நாம் கேள்வி கேட்கிறோம், தட்டி கேட்கிறோம் அப்படின்றதுல தான் நம்ம அதுல ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் ஒரு விஷயங்களை டெய்லி பத்திரிகை படிக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அப்படியே படித்தாலும் ஹெட்லைன்ஸ் படிச்சுட்டு ஒரு தகவலாக கடந்து போகிறார்கள். இதுல தப்பு நடந்திருக்கு, இதை கேட்கணும், இதை ஒரு சின்ன அளவில் ஒரு முகநூலில் எழுதலாம், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போடலாம். எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே ஊடகமாக மாறி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். ஒரு சின்ன பொறி, ஒரு சின்ன ஒரு நெருப்பு துளி ஒரு இடத்துல போட்டிங்கன்னா கூட அது ஸ்ப்ரெட் ஆகும், கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். அதில் உண்மை இருக்கிற பட்சத்தில் யாரும் பேசுறதில்லை. அப்படி பேசுவதற்கான மனநிலை மக்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும். அது லாபி செய்வதற்கான ஒரு தன்மை அந்த மாதிரியான ஒரு தன்மை இந்தியாவில் ஒரே ஒரு கம்யூனிட்டி கிட்ட மட்டும்தான் இருக்கு, அது பிராமின் கம்யூனிட்டி. அவங்க ஒரு விஷயத்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மிக துல்லியமாக அழகாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதை நான் பல்வேறு விதமான உதாரணங்களை சொல்லுவேன். கருணாநிதி ஒரு மிகப்பெரிய ஊழலை தமிழ்நாட்டில் நடத்தினார். அவருடைய ஊழலை அம்பலப்படுத்தி, அவரை ஒரு தீய சக்தி என்று அம்பலப்படுத்தி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் எம்ஜிஆர் கருணாநிதியை விஞ்சக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் ஊழல் பண்ணார், மிகப்பெரிய அராஜகங்களை நிகழ்த்தினார். அவருடைய ஆட்சியில் தான் துப்பாக்கி சூடும் காவல்துறை அராஜகங்கள் அதிகமாக நடந்தன. ஆனால் கடைசி வரை அவர் புனிதராகவே காட்டப்பட்டார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிராமின் லாபி தமிழ்நாட்டில் இருந்தது. அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக ஜெயலலிதாவும் ஒரு பெரிய அளவில் ஊழல் பண்ணும் போதும் கூட அவரை பாதுகாத்தார்கள். கருணாநிதி ஜெயலலிதாவை பார்த்து அவரும் ஒரு மடங்கு அதிகமாக ஊழல் பண்ணார். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் பிஜேபியை காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிராமின் லாபியை தமிழ்நாட்டுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார். அதுதான் அவரை ஒரு பெரிய அளவில் ஒரு கவசமாக இருக்கிறது. இது வேற. நாம பார்க்க வேண்டியது, இது மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமாக ஊழலை லீகலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை பொதுமக்கள் தான் தட்டி கேட்க வேண்டும், வேறு எதிர்கட்சி அரசியல்வாதிகள் கூட கேட்க மாட்டார்கள் என்பதுதான் நிலவரம். எனவே நாம் ஒவ்வொருவருமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்.